மெனுஸ். மெனுஸ் அப்படின்றது அந்த UL டேக்கு நம்ம எழுதி இருக்கிற ஒரு கிளாஸ் நேம். ஓகேங்களா? இதை நீங்க எழுதிட்டு இந்த ரெஸ்பான்சிவ் கொடுத்துட்டு நீங்க இப்படி போனீங்க அப்படின்னா அழகா வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எதுக்குமே அது ஒர்க் அவுட் ஆகாது. பெரிய ஸ்கிரீனுக்கு மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி எழுது. ஏன் அப்படின்னா 1200 பிக்சல் வரைக்கும் தான் நம்ம அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேல இந்த விஷயத்தை தான் அது டிஃபால்ட்டா எடுத்துக்கும். ஓகேவா? எனக்கும் அதே தான் வேணும். ஓகேங்களா? இந்த இடம் வரைக்கும் தான் வேணும். இது எல்லாமே தேவை கிடையாது. அப்ப எதுல நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 400 பிக்சல் 400. ஓகே, இப்படின்னு வந்திருக்கு. எனக்கு ஓகே. நெக்ஸ்ட் அவங்க இடத்துலயே நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த கொஞ்சம் எலகண்டா இருக்கு. என்னன்னா இதை கிளிக் பண்ணா ஒரு பாப்அப்ல இந்த மாதிரி வருது. இது நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல தான் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா எனக்கு டிசைன் எப்படி எடுத்துட்டு வரணும்னா இதே மாதிரி எடுத்துட்டு வரும். இப்ப இதே மாதிரியே எடுத்துட்டு வரும். இப்ப கெட் ஸ்டார்டட் இம்மாம் பெருசு இருக்கு, தேவை கிடையாது, குட்டியாவே வச்சிருக்காங்க. நான் கெட் ஸ்டார்டடுக்கு டிசைன் எழுத போறேன் ஃபார் மீடியா குறிக்கு. இப்போ நான் என்னென்னலாம் வேணும் அப்படின்னோ அதெல்லாம் இங்க நான் குறைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படி இப்படின்னு குறைச்சிருக்கேன். ஓகே, அப்படின்னு அஷ்யூம் பண்ணிப்போம். குறைச்சிட்டேன். இப்போ நான் எதுக்கு எழுதியிருக்கேன் அப்படின்னா 400க்கு வரும்போது பட்டன் இப்படி எழுதணும். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஓடி போயிடும். இப்படி இருக்கும். என்னுடைய பெரிய டெஸ்க்டாப்புக்கு இது ஓகே. 400க்கு நான் என்ன எழுதி வச்சிருக்கேன்னா இந்த பட்டன்ல பட்டன்ஸ் இந்த பட்டனுக்கு நான் இந்த CSS அப்ளை பண்றேன். நான் என்ன அங்க எடிட் பண்ணணுமோ அதை அப்படியே எடுத்து இங்க வச்சுக்கிட்டு இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு கன்வீனியன்டா இருக்கு. அதே மாதிரி லோகோவுக்கும் எப்போ கம்மி பண்ணணும் என்ன சொல்றது, ஒட்டிட்டு தான் நிக்குது. ஓகேவா? மார்ஜின் லெஃப்ட். நீங்க மார்ஜின் நீங்க சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா இதுவுமே கூட வந்துடும். ஸோ இதை இதனுடைய ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் குறைச்சிருக்கு. இப்படின்னு குறைக்கிறேன். ஓகே, மார்ஜின் டாப்பை இப்படி வச்சுக்கிறேன். மெனுஸுக்கு இங்கே அந்த பட்டனுக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். ஹோட்டலில் தான் இருக்குது, கொஞ்சம் கேப் நல்லாவே இருக்கு. இப்போ இந்த பட்டனுக்கு ஏதோ பண்ணியிருக்கான். பட்டனுக்கு இங்கே ரெடி பண்ணனா இதை காப்பி பண்ணிட்டு பட்டனுக்கு முதல்ல தூக்கி போடு. நெக்ஸ்ட்டு லோகோக்குன்னு ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இந்த லோகோவில் மொத்தமாக காப்பி பண்ணி அதை எது காமனாக இருக்கோ அதை ஊற்றுவோம். லோகோவுக்கு சாரி அத்திம்பேல் அப்படின்னு இப்படி வச்சிடும். ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் ஒர்க் ஆகும். பெரிய ஸ்க்ரீனில் இப்படி, சின்ன ஸ்க்ரீனில் இப்படி. சரி, ஓகே. இப்போ தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட். அது என்ன டேர்னிங் பாயிண்ட்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஐகான் இருக்கும். பெரிய ஸ்க்ரீனில் அந்த ஐகானே காணும். சின்ன ஸ்க்ரீனில் அந்த ஐகான் எவ்வளோ சின்னது இல்லை, சின்ன ஸ்க்ரீனில் அது வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பெரிய ஸ்க்ரீனில் அதை காட்டக்கூடாது, சின்ன ஸ்க்ரீனில் நம்ம காட்டணும். இப்போ என்ன பண்ணுவீங்க? CSSல வந்து அந்த கிளாஸை நன்னு கொடுக்கணும்னா யாரு பவி நீங்களா? CSSல அந்த கிளாஸ்க்கு நன்னு கொடுக்கணும். மீடியா கோரியில டிஸ்ப்ளே வந்து பிளாக் கொடுக்கணும். அப்படியா? அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படிதான். இப்போ இதுதான் லிஸ்ட் ஐகான் வச்சுக்கோங்க. இதை நான் எடுத்துட்டு வந்து வைக்க போறேன். இதை நான் காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு என்னுடைய HTML நீங்க ஃபர்ஸ்ட் அதை எடுத்துட்டு வந்து வச்சிருங்க. எங்க அப்படின்னா இங்கே வைங்க.
இங்கன்றதோட இந்த இடத்துல வைங்க, மேலேயே வைங்க. இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணா இங்க வந்துருச்சு. இந்த இடத்துல எனக்கு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐகான் இருக்கட்டும், அதை நீங்க மறைச்சிடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன் பாப்பா அப்படின்னா அப்புறமா சொல்றேன் அப்படின்னு. சரி ஓகே, அது ஏதோ சொல்லும். நன் மறந்து போச்சு, இருக்கு ஆனா இல்ல. சரியா பவி? கரெக்டா? இதுதானே சொன்னேன். ஆமாண்ணா இதேதான். ஓகே, இது அவங்க ஒரு ஐகானை எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு வந்து அந்த இடத்த இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. டிஸ்பிளே நன்னு, ரைட். இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா FA லிஸ்ட். ஓகேவா? இதுதான் இதோடைய நேம். இது யூனிக் நேம். இது FA சாலிட் அப்படின்றது காமன் நேம். நான் காமன் நேமுக்கு எப்பயுமே ஸ்டைல் எழுத மாட்டேன், யூனிக் நேமுக்கு தான் எழுதும். ஏன்னா நாளைக்கு நான் என் சைட்டில் 10 ஐகான் யூஸ் பண்ணியிருப்பேன். FA சாலிடு மறைஞ்சு போனா எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஸோ லிஸ்ட்டு மறைஞ்சு போ அப்படின்னா, இப்போ நான் 2 லிஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா தனியாக ஒரு ஐடி வச்சுக்கோ, கிளாஸ் வச்சுக்கோ, அவ்வளோதான். டிஸ்பிளே நன்னுன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த டிஸ்பிளே நன்னை தூக்கிட்டு போய் மீடியா குறிக்கு கீழேனா கொடுக்கக்கூடாது. ஓகேவா? CSS எப்பயுமே மேலே தான் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ டிஸ்பிளே நன்னு கொடுத்தாச்சு. என்னடா இது? இப்போ இன்னொரு ட்விஸ்ட். ப்ரோ மீடியா குறிக்கீழ தானே ப்ரோ கொடுக்கணும் அது? ஏன்னா நம்ம வித் செட் பண்ணிருக்கோம்ல, வித் கீழே அந்த வித் வரும்போதுனா டிஸ்பிளே நன் கொடுத்தா போகும். புரியல. இல்ல இப்போ நம்ம அந்த 400 ஃப்ரீக்வன்சி செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த டிஸ்பிளே வந்து நன் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகணுன்றப்போ நம்ம வந்து மீடியா குறிக்கீ தான் கொடுக்கணும், சிஎஸ்எஸ் கொடுக்க கூடாது இல்ல? சிஎஸ்எஸ் இனிஷியலா எனக்கு இந்த இது தெரியக்கூடாது இல்ல? ஓகே, இனிஷியலா எனக்கு இது தெரியணுமா தெரியக்கூடாதா? தெரியக்கூடாது. தெரியக்கூடாது. ஓகேவா? எனக்கு இது எப்ப தெரியணும் அப்படின்னா இந்த குட்டி டிவைஸ் இருக்கும்போது தான் எனக்கு தெரியும். அது இங்க உட்காந்துட்டு இருக்கே, அதை தலைமையில அடிச்சு இந்த இடத்துக்கு வானா வந்துரும். அது நமக்கு டாப் வந்துரும். ஓகேவா? ஆனா பெரிய டிவைஸ்ல எனக்கு இது காட்டுது, எனக்கு இது காட்டக்கூடாது. ஓகேவா? என்ன செய்யணும் அப்படின்னா டிஸ்பிளே நன்னு கொடுத்தா ஓகே. இப்ப இதுல ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு, புது ஆட்ரிபியூட் வந்து உங்களுடைய இதுல வந்து உட்கார போகுது. இப்ப டிஸ்பிளே நன்னு கொடுத்தா அது ஒர்க் அவுட் ஆகணும், ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல. ஏன்டா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு போயிட்டு இதனுடைய பேரண்டோட ஸ்டைல பார்த்தா இது என்ன சொல்லுது அப்படின்னா ஆல்ரெடி இதுக்குன்னு ஒரு டிஸ்பிளே எழுதி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஃபாண்ட் ஆவசம்க்குன்னு FA லிஸ்ட் இந்த இதுக்கு டிஸ்பிளே ஏதோ ஒன்று எழுதி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டிஸ்பிளே தான் ரன் ஆகுது. நம்ம எழுதின கோடிங்க அழிஞ்சு போயிடுச்சு, அதாவது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க, நீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுதான் எடுத்துக்குது. ஓகேவா? ஆனா நமக்கு நல்லாவே தெரியும், எனக்கு இப்ப நீங்க கொடுக்குற டிஃபால்ட் டிசைனே தேவையில்லை சாமி, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் பண்ணுங்க, எனக்கு இப்ப இது கண்டிப்பா இது தெரியவே கூடாது. ஓகேங்களா? மஸ்ட் இதுதான், இம்பார்ட்டன்ட் இதுதான். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் இதுதான் அப்படின்றத தெளிவா அதுகிட்டே சொல்லிடணும். டிஸ்பிளே நன்னு கொடுத்துருக்கேன், எவன் வந்தாலும் கவலைப்படாத, நீ தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த கீவேர்டு. இந்த ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மொழி ஒன்று போட்டு இம்பார்ட்டன்ட் அப்படி போடுவாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி என்ன விஷயம் இருந்தாலும் அதெல்லாம் எடுத்துக்காது, நம்ம என்ன கோடு எழுதுறோமோ அதை தான் எழுதும். ஓகேவா? நீங்க டிஸ்பிளே நன்னு கொடுத்து சப்போஸ் அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அதுக்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு டிஸ்பிளே பிளாக் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு, அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. நம்ம எழுதின கோடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் அப்படின்ற விஷயத்த நம்ம அடிச்சு சொல்லணும். நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது மறைஞ்சிடும். சரி, இந்த இடத்துலயே அது மறைஞ்சு போச்சு, வர வச்சுக்கலாம். இப்ப மறைய வச்சாச்சு. எனக்கு இதை எப்ப வர வைக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த 400 to 600 இருக்கும்போது டிஸ்பிளே பிளாக் இல்லையே, வரலையே, போடு திரும்ப அந்த இம்பார்ட்டன்ட் எடுத்து போடு. ஏற்கனவே நீ இருக்க, எனக்கு புரியுது, எனக்கு நீ இப்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு வரோம். ஓகேங்களா? எடுத்துட்டு வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கும். சரி ஓகே, அப்படியே இருக்கட்டும். இப்ப இந்த எலமெண்ட்டை அடிச்சு ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு வரணும்.
மீடியா குறி எங்க இருக்கு? இந்த இடத்துல இருந்து மார்ஜின் லெஃப்ட். ஓகே, நம்ம இது மார்ஜின் பதிலா பொசிஷன் யூஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு வேற பொசிஷன் ரிலேட்டிவ் லெஃப்ட் ரைட்டு. என்னது இது? ரைட்டு 0 லெஃப்ட் 50 யூஸ் பண்ணக்கூடாதா? ரைட்ல இருந்து எனக்கு கொஞ்சம் நோக்குது. தென் டாப்ல இருந்து இந்த இடத்துக்கு வந்துடு. ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் பெருசா வச்சுக்கோ. கலரை ஒயிட்டா மாத்திக்கோ. மாத்திக்கோ. வேற எதுவும் நல்லதா இல்லையா? பார் இதை யூஸ் பண்ணுறோம். அது எனக்கு பிடிக்கல. அந்த டாட் இருக்கிறது ஒரு மாதிரி மாத்திக்கோ. ஃபாண்ட் சைஸ் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலனா ரெஃப்ரெஷ் பண்ணா பண்ண கோடிங் போயிடும். வச்சுட்டு பண்ணிப்பா எங்க போயிடும். இதை காப்பி பண்ணிட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம். கஷ்டப்பட்டு பண்ணணும்னா வச்சா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்க்ரீனு ஓகே அவங்கள மாதிரி லைக் இதுக்கு முன்னாடி ஓகே பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்ற மாதிரி மொபைல் ஃபோனில் இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்க்ரீன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா ஓகே பார்க்குற மாதிரி ரீசனபிளாக இருக்கு. ஓகேங்களா? சரி, இது ஒரு மெத்தட். இப்போ நான் பெரிய ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வரேன். எனக்கு இப்படி தான் இருக்கும். அந்த இதெல்லாம் தெரியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்மாலுக்கு வரும்போது எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. அப் டு 600 பிக்சல். ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணுவோம். இப்போ நம்ம வச்சிருக்கிறதே என்ன அப்படின்னா எக்ஸாக்ட் இதெல்லாம் கிடையாது. 400 600 டிவைஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. மேபி இதனுடைய வேரியேஷன்ஸை வேற மாதிரி வைக்கணும். ஓகேங்களா? இப்போ 601 வந்தால் அகைன் இது இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிட்டு இந்த விஷயத்த எல்லாத்துக்குமே காப்பி பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல எடுத்து வந்து போடுறேன். ஓகேவா? அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த செக்ஷனுக்கு இதெல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இது வந்து என்னது? இது 601. ஓகேங்களா? இப்போ போயிட்டு 601ல் இது நீங்கள் எங்கே நவுத்தணுமோ அந்த மெனுஸ் எல்லாம் இந்த பட்டன் இன்னும் கொஞ்சம் நவுத்துறதா இருந்தால் நவுத்திக்கலாம். என்ன சொல்கிறேன் அப்படின்னா 601ல் நவுந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது கேட்டுக்கு போகுது. நம்ம பையன் அவன் இதுக்கு மேலே. ஓகேங்களா? அவ்வளோதான். 324 எது கொடுத்தன்னு தெரியல. ஓகேவா? திரும்ப அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்க வேண்டியதான். ஓகேங்களா? 400 600 600க்கு மேலே இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுடைய எய்ம் என்ன அப்படின்னா பார்க்கும்போது சைட்டு கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ஒரு பெரிய பாக்ஸ். அந்த பாக்ஸில் ஒரு கலர். நெக்ஸ்ட்டு இப்படின்னு
இது எப்படி டிசைன் பண்ணீங்கன்னு தெரியும்ல. ஓகே, இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ஐடியா இருக்கு கரெக்டா? என்ன பண்ணுவீங்க, டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்து எடுத்துட்டு வருவீங்க கரெக்ட். அதே விஷயத்தை தான் நானும் பண்ண போறேன். செக்ஷன் ஐடி PG1 இப்ப சர்வீசஸ் ஐடி நியூ பாக்ஸ். இது காமன் சிஎஸ்எஸ் எழுதணும். நியூ பாக்ஸ் இது வந்து ஜஸ்ட் பேக்ரவுண்டை கொடுத்து விளையாடுறதுக்கான ஒரு இடம். ஓகே, இப்போ நியூ பாக்ஸுக்கு ஓகே இந்த இடத்துக்கு பேக்ரவுண்ட் violet. இப்போ இந்த 3 பாக்ஸ் இங்க வரணும், வராது. ஏன் அப்படின்னா ஹைட் வித் செட் பண்ணணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு ஹைட்டு ஒரு 150 பிக்சல் வித் ஓகேங்களா. ஓகே வித் கொடுக்காமையே இருந்து பார்ப்போம். ஓகே வந்துச்சு. இப்போ போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ பாக்ஸுக்கு வித்து 3மே செட் சமமாக பிரிச்சிடும். 30 இல்லையே வரலையே, பக்கத்தில் வரலையேனா வராது. ஏன்னா அது பிளாக் லெவலில் வரணும். அப்படின்னா என்ன சொல்லுவோம், டிஸ்பிளே இல்லை அது ஓகே சொல்கிறேன். இன்லைன் பிளாக்காக இருந்தால் நமக்கு இது வரும் ஓகேங்களா. சரி, இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு வருது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி சர்வீசஸ்க்கு வந்து டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் இல்லையே காணுமே அப்படின்னா, ஃப்ளக்ஸுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மெஷர்மெண்ட்டு சொல்ல போறீங்க. ஃப்ளக்ஸ் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க ஓகேவா. 1 அப்படின்னா ஈக்குவலாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி. இப்போ இது பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. பர்ஃபெக்ட்னா என்னன்னா சரிசமமாக பிரிச்சுது. இது கொடுக்கல அப்படின்னா வித்துக்காக அது நின்றுடும் ஓகேங்களா. வித்துக்காக எந்த டைரக்ஷன் அப்படின்றது தெரியும், நம்ம சொல்லணும் ஓகேங்களா. நாளைக்கு எனக்கு இந்த நியூ பாக்ஸ் 2 மட்டும் பெருசாக வரணும் அப்படின்னா இது மட்டும் ஃப்ளக்ஸு 2ன்னு போட்ட வேண்டியதுதான். 2 அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த பாக்ஸ் மட்டும் இதை விட டபுள் த ரேஷியோவா ஓகேவா. இது மட்டும் டபுள் இதுவா. ஸோ இது வந்து ஜஸ்ட் அந்த வித்தை பார்ட்டிஷன் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுற ஒரு விஷயம். ஓகே, இப்போ இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ 400 வரும்போது எனக்கு இந்த மாதிரி இருக்கு ஓகேவா. இது நல்லா இருக்கா அப்படின்னா நல்லா தான் இருக்கு. ஆனால் எனக்கு இது இப்படி தேவையில்லை, இவன் ஏதோ பண்ணி வச்சிருப்பான். இந்த மாதிரி வேணும் 1 2 3 அப்படின்னு வரும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த பாக்ஸு ஒரு பாக்ஸ் ஃபுல் இது எடுத்துக்கணும், இது ஃபுல் இது எடுத்துக்கணும், இது ஃபுல் இது எடுத்துக்கணும். டிஸ்ப்ளே இன்லைனா மாத்திடலாம். டிஸ்ப்ளே பிளாக் இன்லைன் எல்லாமே மாத்திடலாம். சரி, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ இந்த 3 பாக்ஸுக்கு வந்து நம்ம டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ்னு கொடுத்தா டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ்னு கொடுக்கணும். இப்போ டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ்னு கொடுத்தோம்னா இது ஒரே ரோல வருது. how it comes? ஏன்னா அதோட இதுவே டிஸ்ப்ளே வந்து டைரக்டாவே வந்து கோட் எழுதி வச்சிருக்காங்க அதுக்கு.
டைரக்ஷன் வந்து ரோல இருக்க மாதிரி. டிஃபால்ட்டா ரோல் ரோல அதேதான் இருக்கு. நானும் சொல்றேன். வாழைப்பழம் எங்க? ஓகேவா? மந்திரி பையனை 2 நாளா காணோம். அந்த மாதிரி தான். ஸோ ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் ரோ. ஓகேவா? நான் இத ஒரு மீடியா குறி வச்சு இத சும்மா 1 by 1 கீழே வர்றதுக்கு நான் எதுக்கு இன்லைனுக்கு போகணும், பிளாக்கு போகணும்? காலம்னு ஒண்ணு இருக்கு, தெரியுதா? காலம் அப்படின்னா சர்வீசஸை நான் ஃப்ளக்ஸ்ன்னு கொடுத்தது. ஓகேவா? ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் ஒன்று இருக்கு. டிஃபால்ட்டா நீங்க சொல்ற எங்கடா அது ரோ ஒர்க் ஆகுது, அதனால உக்காந்துட்டு எனக்கு அது பிரச்சனை கிடையாது. நான் காலம்னு கொடுத்தா இந்த மாதிரி வருமா வராதா? வேலை வந்துச்சா இல்லையா? வரும். ஸோ இந்த சர்வீசஸை காப்பி பண்ணு, இதை தூக்கிட்டு போய் 400ல எடுத்துட்டு போய் ஒரு அடி என்ன அடிக்கிறேன்னா, ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் இது உனக்கு ஹைட்டே 300 தான், அதுல பாதி தான் எனக்கு விட்டுக்க முடியும்னு சொல்லு. அவன் என்ன சொல்றான்னு பார்ப்போம். பெரிய டிவைஸ்க்கு இப்படி, ஸ்மால் டிவைஸுக்கு ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் ரோ டிஃபால்ட்டா செட் ஆகுது அப்படின்னா என்னால அதை மாத்திக்க முடியும். எப்பப்பெல்லாம் இது சின்ன டிவைஸுக்கு வருதோ அதனுடைய டைரக்ஷனை என்னால மாற்ற முடியும். இதை நீங்க இப்ப உங்களுடைய ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும், நிஜமாவே நல்லா இருக்கும். 600 இப்ப நீங்க பண்ண எல்லா விஷயத்தையுமே இதே மாதிரி அப்ளை பண்ணுங்க. லைக் இது ஏதாவது பெருசா பண்ணுமானா அகைன் அதே கதை தான். எதுவும் அப்ளைனா பண்றது இல்லை. எது எனக்கு ஃபர்ஸ்ட் வேணும்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸ்மால் டிவைஸ்ல அது எனக்கு தேவையில்லை அப்படின்றத யூஸ் பண்ண போகும். இப்போ நீங்க இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த இது கரெக்டா கன்வீனியன்ட்டா வந்து உக்காந்து ஸ்மாலுக்கு வரும்போது ரொம்ப சின்னதா இருக்கும். இப்போ வரும்போது இது கரெக்டா உட்காரும். ஓகேவா? இதுக்குள்ளார நீங்க கண்டென்ட் கொடுக்குது, டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுக்குது, என்ன வேணாலும் கொடு, அதை அழகா பெய்யாம வந்துடும் இந்த பாக்ஸுக்குள்ளார. இல்லைனா நான் இந்த கண்டென்ட்லாம் கொடுத்தா ஏதாவது பிச்சுட்டு போகுமா? அதெல்லாம் எங்கேயும் போகாது. சொல்லு, நான் தான் அவன் பாஸ் நேசமணி, ஒழுங்கு மரியாதை வந்து. வந்துச்சா? இப்போ நியூ பாக்ஸுக்கு எல்லா இடத்துலையும் போய் ஒரு பேனர் அடிச்சு ஒட்டிட வேண்டியதான். என்ன அப்படின்னா, உங்ககிட்ட எவன் வந்தாலும் அவனை டெக்ஸ்ட் அலைன் சென்டர் பண்ண தலை அப்படின்னு அது என்ன செஞ்சிடும், டெக்ஸ்ட் அலைன் சென்டர் பண்ணி விடும். நமக்கு வேலை பார்த்தீங்கன்னா மொபைல் மாதிரியே இருக்கும். ஆனால் மொபைல் கிடையாது. பெருசாக வந்தாலும் அப்படிதான், சின்னதாக வந்தாலும் அப்படி.